திரையுலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. புத்தூர் பரத் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னட தயாரிப்பாளர் தான் இப்போ காலமாகியிருக்காரு. இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகியிருக்காருன்ற செய்தி மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய திரைத்துறை ரசிகர்களுக்கும் சரி, அதே போல் உடன் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர் பார்க்குறதுக்கு வில்லன் போல இருக்கிறாரு அப்படின்றதுனாலேயே நிறைய படங்களில் வில்லன் கதாபாத்திரங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாராம். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் இயக்கிய மாயாவி திரைப்படம் விருது வாங்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டை பெற்றிருந்திருக்கு. விருதும் வாங்கியிருக்காங்க. அந்த மாயாவி படத்தில் நடிச்சிருந்த கதாநாயகர் நேர்லேயே போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறாரு. இதே போல் நிறைய திரைப்பிரபலங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்காங்க. புத்தூர் பரத் அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக காலமாக இருக்கக்கூடிய செய்தி திரைத்துறையினரிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பலருமே இதே போல் மாரடைப்பு ஏற்பட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு வர்றது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. மாரடைப்பு ஏற்பட்டதுமே அவருடைய குடும்பத்தினர் அலறி எடுத்து போய் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் வர வழியிலேயே அவர் காலமாகிட்டார் அப்படின்னு பரிசோதனை செய்த டாக்டர் சொன்னதுமே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல் நிறைய திரைப்பிரபலங்களை நம்ம இந்த ஆண்டில் மட்டுமே இழந்திருக்கிறோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ புத்தூர் பரத் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு தொடர்ந்து திரைத்துறையினரும் சரி, ரசிகர்களும் சரி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது சுபலேகா சுதாகர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஷாக் கொடுத்துருக்கு. என்னென்னா, சமீபத்தில் எஸ்பிபி அவர்களுடைய மறைவுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன் அப்படின்னு அவர் பேசியிருந்த அந்த ஒரு விஷயந்தான். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொரோனா காலகட்டத்தில் எல்லோருமே நம்ம முடங்கி தான் இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கவுங்க ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி தான் என்னுடைய கம்பெனியில் ஒரு படம் எடுக்கப்பட்டு இருந்தது, ஒரு நாடகமும் போயிட்டு இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கினவர் அப்படின்றதுனால நான் அவருக்கு கால் பண்ணி வெளியில் வாங்க, நம்ம ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை செய்கிறாங்களே, இங்கே பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அவரை கூப்பிட்டேன். ஆனால் அங்கே அவருக்கு தான் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் எனக்கு ஒரு அந்த கில்ட்டினஸ் நான் சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் மல்க சில விஷயங்களை பேசியிருந்தார். இதை கேட்டவங்க மற்ற எல்லாருமே என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடக்கணும்னு இருந்திருக்கு, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் எஸ்பிபி அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, பல துறைகள்லையுமே மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதில் இன்னமுமே இசையாகவும் பாட்டாகவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ சுதாகர் அவர்கள் இப்படி பேசியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் கொடுத்தது. எல்லோருமே என்னடா இது இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இப்போ எல்லோரும் என்ன சொல்லி வந்துட்டுருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அவர் இப்படி பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.